போர். இதில் ஒருபுறம் மாபுஸ்கான் படையில் ஆங்கிலேயர்கள் 1000 பேர், மேலும் நவாப் கூடுதல் படை 600 பேர் மற்றும் கர்நாடக பகுதியில் குதிரைப்படை, காலப்படை இருந்தனர். மறுமுனையில் பூலித்தேவர் ஆகிய எனது படையின் 1000 வீரர்கள், மேலும் திருவனாங்கூர் மன்னரின் அனுப்பிய 2000 வீரர்கள் இருந்தனர். இப்படை கொண்டு மாபுஸ்கான் படையை வீழ்த்தி வெற்றி வாகை சூடினேன். திருவிதாங்கூர் மன்னரின் சீரான ஆதரவு 1756 முதல் 1763 வரை இருந்தது. அதனால் ஆற்காடு நவாப்புக்கு எதிரான கிளர்ச்சியில் நீடித்து யூசுப் கான் கம்பெனியால் அனுப்பப்பட்ட அதிகாரி. அவர் திருச்சியில் என்னை தாக்க கம்பெனியால் அனுப்பப்படும் பீரங்கி வெடிமருந்து வரும் வரை காத்திருந்தார். 1760ஆம் ஆண்டு செப்டம்பர் பீராங்கி படை வந்து சேர்ந்தன. பிறகு யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை இடிக்கும் நோக்கத்துடன் தாக்குதலை நடத்தினார். மாதங்கள் நீடித்த தாக்குதல் மே 16,761ஆம் ஆண்டு நெற்கட்டும், சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் ஆகிய 3 கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றினார். இத்தாக்குதலில் நான் தோல்வியுற்றேன். அதற்கான காரணம் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து உதவி வரவில்லை. மேலும் திருவிதாவாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை ஆகியோர் என் அணியில் இருந்து ஆங்கிலேயர் அணிக்கு மாறினார்கள். 1764ஆம் ஆண்டு யூசுப் கான் கம்பெனி நிர்வாகத்திடம் தெரிவிக்காமல் பாளையக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காரணத்திற்காக துரோக குற்றச்சாட்டு சுமத்தி தூக்கிலிட்டனர். அதன் பிறகு நான் தனது பாளையத்திற்கு திரும்பி ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டத் தொடங்கினேன். இம்முறை 1767ஆம் ஆண்டு கம்பெனி நிர்வாகத்தால் அனுப்பப்பட்ட கேப்டன் கேம்பல் என்னை தோற்கடித்தார். அதன் பிறகு நான் அங்கிருந்து தப்பி சென்று நாடு இழந்த நிலையில் சில காலம் வாழ்ந்து காலமானேன்.